சின்னத்திரை நடிகை சபர்ணா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கை அறுபட்ட நிலையில அவங்க வீட்டுல மர்மமா இறந்து கிடந்தாங்க. அக்கம் பக்கத்தினர் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுறதுனால போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நிர்வாண கோலத்துல சபர்ணா உயிரிழந்து அழுகிய நிலையில காணப்பட்டாங்க. சபர்ணாவை சடலமா கண்டெடுக்கப்பட்ட நிலையில அவங்களோட மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியாத குழப்பமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு போலீசாருடைய விசாரணை, அவங்க வீட்டை சோதனையிட்ட போது அவங்களுக்கு கிடைச்ச சில துப்புகள், அவங்க வீட்டுல இருந்த டைரி, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கொலைக்கான காரணம் சிலது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதின டைரியில திடுக்கிடும் பல தகவல்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சபர்ணா சின்ன திரையில பிரபலமான நடிகையா இருந்தாலும் திரைப்படங்கள்லயும் சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டுமில்லாம மலையாளம், தெலுங்கு மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. ஆனா கடந்த சில நாட்களா அவங்களுக்கு நடிப்புல வாய்ப்புகள் கொஞ்சம் குறையவே பாலிவுட் சினிமாவில கவனம் செலுத்தலாம் அப்படின்னு அண்மை காலமா டெல்லிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. மதுரவாயில அடுக்குமாடி குடியிருப்புல சபர்ணா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா சென்னை விருகம்பாக்கத்துல இருந்தாலும் சபர்ணா ஏன் தனியா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, சபர்ணாக்கு சினிமாவில உள்ள ஒரு முக்கியமான நடிகர் கூட காதல் ஏற்பட்டதாகவும், அந்த காதல் அவங்களோட பெற்றோருக்கு பிடிக்காததுனால பெற்றோரோட சண்டை போட்டுட்டு கடந்த ஒரு வருஷமா இவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம சபர்ணாவோட வீட்டுல 20 கப்புல டீ வாங்கி குடிச்சதுக்கான அடையாளமும், அந்த டீ கப்புல ஒரு சில கப்புல சிகரெட் அணைக்கப்பட்டு இருக்கிறதாகவும், அந்த சிகரெட் எல்லாமே வேற வேற பிராண்ட் அப்படின்னும், லிக்கர் கன்சியூம் பண்ணதுக்கான அடையாளம், போதை மருந்துக்கான அடையாளம்லாம் அவங்க ரூம்ல இருந்ததாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. சபர்ணாக்கும் போதை பழக்கம் இருக்கிறதாக அவங்களோட நெருங்கின நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சபர்ணாவோட வீட்டு பக்கத்துல இருந்த டீ கடையில விசாரிச்ச போது தினமும் நைட்டு அவங்க இங்க டீ வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கை அறுபட்ட நிலையில சபர்ணா சடலமா கிடக்கும் போது உள் தாப்பால் போடாம இருந்துச்சு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இது மூலமா சபர்ணா தற்கொலை செய்துக்கிட்டாங்களா, இல்ல வேற யாராவது அவங்கள காயப்படுத்தினாங்களா, இது கொலையா அப்படிங்கிற மாதிரியான கோணத்திலையும் விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா சபர்ணா உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடைகளை கழட்டி பக்கத்துல வச்சிருக்கிற மாதிரியான அடையாளமும் இருந்திருக்கு. அதனால இவங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மோப்ப நாயை வச்சு சபர்ணா வீட்டை சோதனையிட்ட போது ஆலப்பாக்கம் வரைக்கும் போன நாய் அங்கேயே நின்னுடுச்சான். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா சபர்ணா அவங்களோட தோழிகள் கிட்ட தனக்கு காதல்ல தோல்வி ஏற்பட்டதாகவும், அதனால மன உளைச்சல்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சபர்ணாவோட செல்போனை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களா அது ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட பேசிருக்காங்க அப்படிங்கறத விசாரிச்சிருக்காங்க. அதுல இவங்களோட நெருங்கின நண்பர் ஒருத்தர்கிட்ட அடிக்கடி இவங்க போன்ல பேசியிருக்கிறதாகவும், 3 நாட்கு முன்னாடி அவர்கிட்ட தான் பேசினதாகவும் தகவல் வந்திருக்கு. அவர்கிட்ட இவங்க 20,000 ரூபாய் கடன் கேட்டிருக்காங்க. சென்னையில இருக்க பிடிக்கல அப்படின்னும் டெல்லியிலே போய் செட்டில் ஆக போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒருவேளை அந்த ஆண் நபரோ இல்ல அவங்களோட காதலரோ இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதன் பிறகு சபர்ணா உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சபர்ணாவோட உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. பிற்பகல்ல அவங்களுக்கு பிரேத பரிசோதனை செய்ய போறாங்களாம். சோ அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் சபர்ணாவோட கொலையில உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிவிக்க முடியும்னு போலீசார் சொல்லியிருக்காங்க.